காலையிலே எந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. ஆஃப்ரிக்காவில் உள்ள மார்க்கெட்டு நம்ம ஊர் மார்க்கெட்டு மாதிரி பிளாட்ஃபார்மில் எப்படிலாம் விற்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பிளாட்ஃபார்மில் விற்பாங்க. அதனால் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் விற்பாங்க, இங்கே ஷாப்பிங் மால்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இருக்க கண்ட்ரி பேர் ஜாம்பியா. இப்போ நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா இங்கே உள்ள லோக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு. இதை பார்க்குறோம்ல, இதுதான் இங்கே உள்ள பஸ்ஸு. இதில் ஏறி தான் மக்கள் பயணிப்பாங்க. இதுதான் அந்த காரிடாரில் போட்டு விற்கிறது, அதாவது பிளாட்ஃபார்மில் போட்டு விற்பாங்கல்ல ஷாப்பு, அது மாதிரி தக்காளி வெங்காயம் ஏதாவது வெஜிடபிள் வேணுன்னா வாங்கிக்கலாம். காரிடாரில் இருந்து வாங்குறீங்களே, பிளாட்ஃபார்மில் இருந்து வாங்குறீங்களே, அங்கே எப்படி சுத்தமாக இருக்குமா? ஒரு மாதிரியாக இருக்காது? ஏன்னா நம்ம டிவியில் பார்த்துட்டு ஆப்ரிக்கன்ஸ்லாம் ஒரு மாதிரி டேர்ட்டியாக இருப்பாங்க, ஆப்ரிக்காலாம் ஒரு மாதிரி டேர்ட்டியாக இருக்குன்னு நினைப்போம்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு உண்மையை சொல்லப்போனால் இந்த நாட்டில், இந்த ஜாம்பியா அப்படிங்கிற கண்ட்ரியில் இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ் தான் ரொம்ப டேர்ட்டி. ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு, நம்ம எப்படி யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு ஆப்ரிக்கன்ஸ் க்ளீனாக இல்லைன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி அவங்களும் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட்றத பார்த்துட்டு க்ளீனாக இல்லைன்னு சொல்லுவாங்க. கடைசியாக இங்கே கொஞ்சம் பூசணிக்காய், முட்டைக்கோசு, கொஞ்சம் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இதுதான் இன்றைக்கி விலாகு. இதுக்கு மேலே ஏதாவது வேணும், ஏதாவது ஆப்ரிக்காவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.